இதோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி நான் அந்த உலகத்தில் வாழ போகிறதில்லை. எனக்கு கடவுள் என்ன திறமையை கொடுத்துருக்கிறாரோ அந்த திறமையை பயன்படுத்தி 4 பேருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கணுமே தவிர. இந்த புக்கில் பாருங்க ஒன்றுமே இல்லை, விரலை வச்சு அப்படியே படிக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு ஐயா. கண்ணு தெரியாம இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள முடங்கி கிடத்தோம்னு வச்சுங்க, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, போச்சு. என்ன 19 வயசு ஆச்சு, 5 வயசு வரைக்கும் என்னை யாருமே எதுவும் கண்டுக்கவே இல்லை. 5 வயசுல தன்னந்தனியா வெளியேறி வந்துட்டேன். 19 வயசு வரைக்கும் யாரும் என்னை படிக்க வைக்கல. 19வது வயசுல நானே போய் படிக்க ஆரம்பித்தேன் பள்ளிக்கூடத்தில். அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டு எனக்கு படிப்பு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. என் கூட படித்தவனுங்க எல்லாம் இன்னைக்கு அட்வொகேட்டாக இருக்கிறான், ஜட்ஜாக இருக்கிறான், எல்லா அந்த RRO அங்கே இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ இடங்கள்ல அவங்க டியூட்டி பார்த்து டீச்சராக இருக்கிறாங்க. அடுத்தவங்க கையை எதிர்பார்த்திருக்க கூடாது. கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எதுக்கு? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கா? அதெல்லாம் நிச்சயம் சொல்ல முடியாது. சும்மா சொல்லுங்க, ஒரு 500 ரூபா 1000 ரூபா. இல்லை, ஐயோ அப்படிலாம் இருந்தா என்னத்துக்கு போச்சு. அதாவது இதுல கொஞ்ச நேரம் இப்ப படிக்கிறேன்ல, திடீர்னு ஒரு 6 பேர் வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் சூட்டி வச்சுட்டு போயிடணும். பாருங்க எல்லாமே ஒயிட்டா தான் இருக்கு. ஒரு விரலை வச்சு இதை படிச்சு காட்டுவாரு. ஐயா இங்க நான் திருப்புறேன் அப்படியே ஒரு பேஜ். இந்த பேஜ் பாருங்க, இங்க ஏதாவது புரியுதா பாருங்க. ஆனா இவர் படிப்பாரு. படிங்க ஐயா. இங்கேயா? இந்த பக்கம் படிங்க. விரல் வச்சுக்கிறாரு பாருங்க. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷமானுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீசைகளில் வேறொருவன் அவரை நோக்கி, இங்க என்ன நடந்த, இவர் என்ன பார்க்க போறாருன்னு சொல்லி அசால்ட்டா இருப்பாங்க. கடவுள் பயம் இருக்காது அவங்களுக்கு. கடவுள் இருக்காரா இந்த உலகத்துல? கண்டிப்பா, சந்தேகமே இல்லை. எப்படி சொல்றீங்க இருக்காருன்னு? என்னோட கூட இருக்கிறதுனால நான் சொல்றேன். நான் விழுந்தேன்னா என்ன தூக்கி விடுறீங்கல்ல, எப்படி தூக்கி விடுறீங்க? என்னோட கூட இருக்கிற கடவுளுடைய ஆவியானவர் உங்க உள்ளத்துல வந்து விட, ஐயோ இந்த கண் தெரியாத மனுஷன் கீழே விட போறான், போய் தூக்குன்னு மனசுல வருது இல்ல? இது என்ன, எந்த அர்த்தத்துல வருது தெரியுமா உங்களுக்கு? கடவுள் தான். அதேதான், கடவுளுடைய ஆவியானவர் வந்து உங்களோட பேசுவார். பேசும்போது எப்படி நீங்க மனமாற விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? சரியா இல்லையா? இதே மாதிரிதான் நான் 2 தடவை ட்ரெயின்ல கீழே விழுந்தேன். அப்போ எனக்கு தெரியாத ஒருத்தர் வந்து ஓடி வந்து என்னை தூக்கி எடுத்தார். ட்ராக்ல ஸ்டேஷன்ல நிக்குதுன்ட்டு நான் கீழே இறங்கி விழுந்துட்டேன். 1.5 ஆள் உயரம். எனக்கு இந்த கால் பாத்தீங்களா, குண்டா இருக்குல்ல, கால் குழஞ்சு போச்சேன். ட்ரெயின் ஏரியா ட்ரெயின்ல கீழே விழுந்ததுனால இந்த பாதம் விலகிடுச்சு, என்னால மேல ஏற முடியல. அப்ப நான் என்ன நினைச்சேன், இதோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி நான் அந்த உலகத்துல வாழ போறதில்லை. ஏன்னா எதிரில் ட்ரெயின் வந்தாலும் நான் அவுட்டு, இந்த ட்ரெயின் எடுத்துட்டாலும் நான் அவுட்டு. அந்த நேரத்தில் யாரோ ஒரு மனுஷன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஓடி வந்தார். என்னை தூக்கி, நான் எந்த கம்பார்ட்மெண்ட் கீழே விழுந்தேனோ அந்த கம்பார்ட்மெண்ட் தூக்கி கொடுத்தாரு. அவங்க மேலே இருந்து தூக்கி எடுத்துட்டாங்க. அப்போ கடவுள் இல்லைன்னா இது எப்படி நடந்திருக்கும்?